மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி கொண்டக்கடலை உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கொண்டக்கடலையில் கிரேவி குருமா இதெல்லாம் செஞ்சுருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டக்கடலையை அரைச்சிட்டு அதில் உருண்டை குழம்பாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ரைஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு கொண்டக்கடலை உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலை நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் எல்லா கடலையும் சேர்த்துக்கலாம். எல்லா கொண்டக்கடலையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே காரத்துக்கு 4 வரமிளகாவை 2ஆக கீறி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பூண்டு பல் தோல் உரிக்காமல் 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை பருப்பு வடை அரைக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்ச கொண்டக்கடலை விழுதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டியாச்சு. நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். இதில் 15 உருண்டைகள் வந்திருக்கு. ஸோ இது இருக்கட்டும். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வாசனையும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்க்குறேன். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். ஸோ வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மிதமான தீயிலே வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் நல்லா வதக்கி பச்சை வாசனை போன பின்னாடி இதில் ஊற வச்சுருக்க புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சக்கையெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும் குழம்பு. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு. ஒரு 15 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். ஸோ குழம்பு எல்லாமே நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு. ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றி வச்சுருக்க கொண்டக்கடலை உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். உருண்டையை சேர்த்த பின்னாடி இதை நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. அப்படி கிண்டும்போது உருண்டை எல்லாமே உடஞ்சி போயிடும். இது நல்லா தானாகவே மேலே மிதந்து வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு எல்லாமே நல்லா வற்றி உருண்டை எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. எந்த உருண்டையுமே கரையலை. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டியான கொண்டக்கடலை உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரைஸை தவிர சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.